வாங்கம்மா வாங்க. சீதா, இப்பதாமா நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களும் வந்து நிக்கிறீங்க. வாங்க வந்து உட்காருங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஒண்ணு இல்லம்மா, மனைவிங்கிற முறையில என் கணவருக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். தாய்ங்கிற முறையில என் மகளுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே. அதுதான்மா எனக்கு பெரிய குறை. அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன். இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். எப்பவும் உன் கூட தான் இருக்க போறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அம்மாடி, அன்னைக்கு நீ என்ன சாப்பிட்டுட்டு போ சொன்னேன். நான் சாப்பிடாமலேயே போயிட்டேன். இன்னைக்கு அந்த குறையை தீர்த்து வச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையால எனக்கு சாப்பாடு போடப்பா. இது போடுறமா. வாங்கம்மா. சீதா, நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு கருமாதி செஞ்ச உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. என்னம்மா நீங்க? அப்படி இல்லம்மா, என்ன இருந்தாலும் அந்த ஒரு குறை உன் மனசுல இருக்கும் இல்லையா? அதனாலதான் கேட்கிறேன். உங்க அப்பாவை நீ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா எனக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா, அத நான் மனசுலயே வச்சுக்கலாமா? என்ன இருந்தாலும் அவர் எங்க அப்பா இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்களே இங்க வந்த பின்னாடி எனக்கு ஏதுமா குறை? என் மனசுல எந்த குறையும் இல்லம்மா. எனக்கு அது போதும்மா. அம்மாடி, பால் இருக்கா? இருக்குமா? உன் கையால எனக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறியா? கொண்டு வருமா. இந்தாங்கம்மா, குடிங்க. அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, அவர் வந்துட்டாரு. இது வந்துடுறேன். வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சீதா, உங்க அம்மா. அட, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தந்தி வந்திருக்கு சீதா. அம்மா வராங்க, தந்தி வந்துட்டா? தந்தி வர்றதுக்கு முன்னாடி அம்மாவே இங்க வந்துட்டாங்க. சீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? உங்க அம்மா இறந்துட்டா, தந்தி வந்திருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி சொல்லக்கூடாத வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அம்மா வந்து இங்க சாப்பிட்டு இருக்காங்க, வந்து பாருங்களேன்.